Hi everyone, I think everyone is fine. வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னில இந்த 30 days challenges வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஸோ இந்த 30 days challengesல என்னென்ன வீடியோஸ் வரும் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் யூசிங் ஆம்புலன்ஸ். ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு ஐசியூ ஆம்புலன்ஸ்ல என்னென்ன திங்ஸ் நாங்கள் பேஷண்ட் யூஸ் பண்றோன்றதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டல்ஸ் மானிட்டர். ஹாய் கைஸ், நான் உங்க பேராமெடிக் அருண். வைட்டல்ஸ் மானிட்டர்ஸ்ல வேணும் இல்லை இந்த குட்டி டிவி. ஸோ இந்த வைட்டல்ஸ் மானிட்டர்ஸ்ல ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், பிபி அண்ட் SpO2 மீன்ஸ் ஹார்ட் ரேட்னா ஒரு பர்சன்ஸ்க்கு 70 to 100 தான் நார்மல் ரேஞ்ச். அது 70 கம்மியா போச்சுன்னா டாடி கடையானும், 100க்கு மேல போச்சுன்னா டாகி கடையானும் சொல்லுவோம். அண்ட் ரெஸ்பிரேட்டர் ரேட் ஒரு பர்சன் ஒரு நிமிஷத்துல 12-18 வாட்டி மூச்சு இழுத்து மூச்சு வெளியே விடுவாங்க, அதுதான் ரெஸ்பிரேட்டர்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து SpO2 மீன்ஸ் ஆக்சிஜன் ஒரு பர்சனுக்கு 95 to 100 தான் ஆக்சிஜன் மெயின்டைன் ஆகும். அது 95க்கு கீழே போச்சுன்னா அவங்க ஆக்சிஜன் தேவைப்படும். அவங்களுக்கு O2 மாஸ்க் வச்சு நாங்கள் ஆக்சிஜன் கொடுத்து ஷிஃப்ட் பண்ணுவோம். அந்த பிபி ஒரு பர்சன்ஸ்க்கு நார்மல் ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா 120-80 தான் பிபியோட நார்மல் ரேஞ்ச். 120 கம்மியாக போச்சுன்னா அதை ஹைப்பர் டென்ஷன் ஆகும், 120க்கு அதிகமாக போச்சுனாலும் அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரக்ஸை கொடுத்து நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மானிட்டர்ஸ் வச்சு தான் நாங்கள் பேஷண்ட்ஸை ஒரு வீட்டில் இருந்தோ, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருந்தோ, ஒரு இன்சிடென்ட் நடக்கிற பிளேஸ்ல இருந்தோ ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கு அந்த சமயத்தில் இந்த வைட்டல்ஸ் மானிட்டர் வச்சு பேஷண்ட் ஸ்டேபிளா இருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வச்சு தான் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ இந்த குட்டி டிவி மீன்ஸ் இந்த வைட்டல்ஸ் மானிட்டரை நீ எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற டாபிக் பத்தி பேசலாம். அன்டில் தென் திஸ் இஸ் பேராமெடிக் அருண் சைனிங் ஆஃப்.